श्री गुरुभ्यो नमः। प्रियश्छात्राः, अद्य वयं शेमुषि इति पुस्तकात् सूक्तयः इति शीर्षकम् अधिकृत्य किञ्चित् पश्यामः। This is the 9th lesson. The lesson name is Suktayah. Suktayah nama kim? Suktihi nama kim? What is the meaning of Suktihi? Uktihi, Suktihi. Uktihi nama speech. Uktihi. Su means good. So, good speech, good sayings. Suktayah. Suktayah nama good sayings. Idam tu pratamaha bhagaha. Pratamataya bhumika. Bhumika nama introduction. Bhumika nama introduction. Intro. अयं पाठः मूलतः तमिल भाषायाः तिरुक्कुरल् नाम ग्रन्थात् गृहीतः अस्ति। अयं पाठः, this lesson is taken from तिरुक्कुरल्. तमिल भाषायाः, तमिழ் भाषायिलिरुंदु तिरुक्कुरल् नामक ग्रन्थात्, ग्रन्थम नाम पुस्तकम, book. Grihitaha. Grihitaha means to take. Asti. This lesson is taken from Tirukkural in Tamil language. Ayam grantaha Tamil bhashayaha Vedaha iti kadhyate. Ayam grantaha Tamil bhashayaha Vedaha. We know that 4 Vedas, Rik Vedaha, Yajur Vedaha, Sama Vedaha and Atharvana Vedaha. இந்த வேதங்கள்லாம் எந்த பாஷையில இருக்கு? சம்ஸ்கிருத பாஷையில இருக்கு இந்த வேதங்கள்லாம். பட் தமிழ் பாஷையில ஒரு வேதம் இருக்குன்னு சொல்றா. அது எது அப்படின்னு கேட்டா திருக்குறள். Ayam Grantaha, this book is Tamil Bhashayaha Vedaha iti Kadyate. Kadyate nama to say. Tirukkurala Tamil Vedam அப்படின்னு சொல்றா. Asya Praneta. Praneta nama Karta, author. Asya Praneta திருவள்ளுவரஹா வர்த்ததே. இந்த திருக்குறளுடைய ஆத்தர், who is the author of திருக்குறள்? திருவள்ளுவரஹா வர்த்ததே. திருவள்ளுவரஹா in Tamil language, திருவள்ளுவர். He is a author of this book. பிரதம சதாப்தி அஸ்ய காலஹா ஸ்வீகிருதஹ அஸ்தி. புக்கு பேர் பார்த்துட்டோம், புக்குடைய ஆத்தர் பார்த்துட்டோம், அவருடைய காலம், அவர் வாழ்ந்த சமயம் பிரதம சதாப்தி. பிரதம சதாப்தி மீன்ஸ் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. அஸ்ய காலஹா ஸ்வீகிருதஹா, அவருடைய காலம் ஃபர்ஸ்ட் செஞ்சுரின்னு எடுத்துட்டு இருக்கோம். தர்மார்த்த காம பிரதிபாதகா அயம் கிரந்தஹா. சி, தர்ம அர்த்த காம. தர்மஹா மீன்ஸ் சேரிட்டி. தமிழ்ல அறம்னு சொல்லுவோம். தர்மஹா இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னாக்க குட் திங்ஸ். உண்மையை பேசுறது, நன்னா படிக்கிறது, டிசிப்ளினா இருக்கிறது, ஒபீடியண்டா இருக்கிறது, நல்லா சாப்பிட்றது, டெய்லி குளிக்கிறது, சொல்லிண்டே போலாம்.
there is no end. இதெல்லாம் குட் திங்ஸா இருக்கோ அதெல்லாம் தர்மஹா அப்படின்னு பேர். அடுத்தது அர்த்தஹா. அர்த்தஹா மீன்ஸ் தமிழ்ல பொருள்னு சொல்லுவாங்க. பொருட்கள், பொருள். சம்ஸ்கிருதத்துல அர்த்தம்னா பல விதம் உண்டு. ஒன்னு மீனிங்னு சொல்லுவோம், இன்னொன்னு அர்த்தம்னா மணி, அதுக்கும் பெயர் உண்டு. மூணாவது காமஹா, டிசையர். தமிழ்ல நம்ம எல்லாம் படிச்சிருப்போம் திருக்குறள்ல, அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இந்த திருக்குறளை 3 விதமா பிரிச்சிருக்கார் திருவள்ளுவர். The one is dharmaha, under the dharma. The second one is artham. The third one is kamaha. இந்த 3 விஷயத்தையும் திருக்குறள்ல திருவள்ளுவரானவர் பிரதிபாதகா அயம் கிரந்தஹா. பிரதிபாதகா மீன்ஸ் டு கன்வே. இந்த 3 விஷயத்தை தான் இந்த புக்கானது பிரதிபாதகா. த்ரிஷு பாகேஷு, there is 3 chapters. த்ரிஷு பாகேஷு விபக்தஹா, டு செப்பரேட்டட். 3 பகுதியா விபக்தஹா, செப்பரேட்டட், பிரிச்சிருக்கார். அடுத்தது திருஷப்தஹா ஸ்ரீவாச்சகஹா அஸ்தி. திருக்குறள்னு சொல்றோம். திருக்குறள்னா பொருள் என்ன? திரு சப்தஹா, அந்த திருன்ற சப்தமானது ஸ்ரீவாச்சகஹா அஸ்தி. ஸ்ரீவாச்சகஹா, ஸ்ரீனா யாரு? நம்மளாம் சொல்றோமே ஸ்ரீயப்பதிஹி அப்படின்னு சொல்றோம், ஸ்ரீநிவாசஹா அப்படின்னு சொல்றோம். என்ன மீனிங்? ஸ்ரீநிவாசகான்னு என்ன அர்த்தம்? நம்ம எல்லாம் பார்த்துருக்கலாம். விஷ்ணுவுடைய மார்பு, இந்த செஸ்ட்ல ஒரு டாலர் இருக்கும். அந்த டாலர்ல யார் இருப்பாங்க? உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், மகாலட்சுமி. ஸ்ரீநிவாசகா, ஸ்ரீனா லக்ஷ்மின்னு அர்த்தம். அந்த லக்ஷ்மியானவள் நிவாசகா, டு லிவ், வசிக்கக்கூடிய இடம். அதுதான் ஸ்ரீநிவாசகா. லக்ஷ்மியானவள் வசிக்கக்கூடிய இடம் எது? விஷ்ணுவுடைய மார்பு. அதே போல இங்க திரு சப்தஹா, அந்த திருன்ற சப்தமானது ஸ்ரீவாச்சகா, லக்ஷ்மியை குறிக்கும். ஸ்ரீவாச்சகா அஸ்தி. சோ திரு மீன்ஸ் ஸ்ரீ அப்படின்னு அர்த்தம். அத்தஹ சோ திருக்குறள் சப்தஸ்ய அபிப்ராயஹ பவதி ஸ்ரீயா யுக்தா வாணி. ஸோ இப்போ திருக்குறளுக்கு டெஃபினிஷன் பார்த்துட்டு இருக்கோம். திருனா சொல்லிட்டோம், லக்ஷ்மின்னு அர்த்தம். திருக்குறள் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருக்குறள் சப்தஸ்ய அபிப்ராயஹ, அபிப்ராயம் அபவுட் தட் திருக்குறள் பவதி ஸ்ரீயா யுக்தா வாணி. ஸ்ரீயா யுக்தா வாணி. வாணினா ஸ்பீச். இன்னொரு அர்த்தம் வாணினா சரஸ்வதி. நம்மளுடைய உடம்புல சரஸ்வதியானவள் நம்மளுடைய வாக்குல இருக்கா. அதனாலதான் நம்ம படிக்கிறோம், ஸ்லோகங்கள்லாம் சொல்றோம். இப்ப இங்க ஸ்ரீயா யுக்தா வாணி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ரீயா யுக்தா, யுக்தஹன்னா வித். ஸ்ரீயா யுக்தஹ, ஸ்ரீயா, ஸ்ரீயானா திருத்தியா விபக்தி. லக்ஷ்மியுடன் கூடின வாணி, ஸ்பீச். நமக்கெல்லாம் ஒரு கடவுளுடைய பிளெஸிங்ஸ் இருந்தாலே we are great persons. பட் ஆனா இங்க என்ன அர்த்தம்? ஸ்ரீயா யுக்தா வாணி, சரஸ்வதியோடைய பிளெஸிங்ஸ் இருக்கு, அலாங் வித் லக்ஷ்மியோடைய பிளெஸிங்ஸும் இருக்கு. ஓகேவா? ஸ்ரீயா யுக்தா வாணி. சோ நமக்கு இந்த திருக்குறள் அப்படின்ற வேர்டுக்கு என்ன அர்த்தம் கிடைக்கிறது? திருக்குறள் சப்தஸ்ய அபிப்ராயஹ பவதி ஸ்ரீயா யுக்தா வாணி. லக்ஷ்மியினால் சொல்லப்பட்ட குறள். ஸ்ரீயா யுக்தா வாணி, லக்ஷ்மியினால், அலாங் வித் லக்ஷ்மி. சரியா? ஸ்ரீயா யுக்தா வாணி, ஸ்பீச். அதுதான் திருக்குறள். சரி, அந்த திருக்குறள்ல என்ன சார் இருக்கு? இவ்வளவு சொல்றீங்க திருக்குறளை பத்தி, என்ன இருக்கு அந்த திருக்குறள்ல? பார்க்கலாம். அஸ்மின் கிரந்தே, இன் திஸ் புக், மாணவானாம் கிருதே.
Manavanam krute. Manavaha means people. Manavanam plural. Shashti vibhakti bahuvachanam. Manavanam krute jivana upayogi. Jivanamna enna? Life. Jivana upayogi. Upayogi means usage. Jivana upayogi நம்மளுடைய ஜீவனத்துக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய சத்தியம். சத்தியம் சரச சத்தியம். சத்தியம்னா என்னது? ட்ரூத்னஸ். சத்தியம் உண்மை. சரசபோத கம்ய பத்யைஹி. நம்ம லைஃபுக்கு தேவையான உண்மைகள். சரசபோத கம்ய பத்யைஹி. பத்யைஹி மீன்ஸ் போம். சரசபோத கம்யைஹி போதனம். போதனம்னா டு டீச். நம்ம லைஃபுக்கு தேவையான குட் திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த திருக்குறள்ல மாணவானாம் கிருத்தே ஜீவன உபயோகி, நம்மளுடைய ஜீவனத்துக்காக இந்த சத்தியங்கள், அப்புறம் லைஃபுக்கு தேவையான உபயோகமான விஷயங்கள் எல்லாம் பிரதிபாதிதம் அஸ்தி. பிரதிபாதிதம் டிஸ்கிரைப்டு. இதுல இன் திஸ் திருக்குறள். திஸ் இஸ் த introduction of about this lesson. The lesson name is Suktayaha. இந்த பாடத்துல திருக்குறள்ல இருந்து சில பாடல்களை எடுத்து சம்ஸ்கிருதத்துல அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகேவா? The first குறள். The first குறள். பிதா யச்சதி புத்ராய பால்யே வித்யாதனம் மகத் பிதா அஸ்ய கிம் தபஹ தேபே இத்யுக்திஹி தத் கிருதஜ்ஞதா. புனः வதாமி. பிதா யச்சதி புத்ராய பால்யே வித்யாதனம் மகத் பிதா அஸ்ய கிம் தபஹ தேபே இத்யுக்திஹி தத் கிருதஜ்ஞதா. பொதுவாகவே ஸ்லோகம் படிக்கும் பொழுது அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். ஸ்லோகம் படிக்கிறோம் அப்படின்னாக்கா முக்கியமா 2 விஷயம் தேவை. ஒன்னு பதச்சேதா, அப்புறம் அன்வயகா. The பதச்சேதா நாம splitting the sloka. See here. Pita yachati putraya bhalye vidya dhanam mahat pita asya kim tapaha tepe iti uktihi tat kritajñata. This is called பதச்சேதா. பதஸ்ய சேதா பதச்சேதா. பதம் நாம வேர்ட். சேதா மீன்ஸ் டு கட், டு ஸ்பிளிட். ததனந்தரம் அன்வயः. பிதா புத்ராய பால்யே மகத் வித்யாதனம் யச்சதி. பிதா, பிதா மீன்ஸ் ஃபாதர். புத்ராய, புத்ராய புத்திர சப்தः. Chaturthi vibhakti ekavachanam. What is the meaning of Chaturthi vibhakti? For. So, putraya means for son. தன்னுடைய மகனுக்காக பால்யே. பால்யே means in childhood. சிறு வயதில் மகத் பெரிய வித்யாதனம். வித்யா, வித்யா means education. education கூட சொல்லக்கூடிய தனம். யச்சதி to give. Asya putrasya pita
கிம் தபஹா தேபே. சிம்பிளான மீனிங், ஒரு குழந்தைக்கு தன்னுடைய அப்பா எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம், இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைய பேருக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, எப்படி லைஃபை ரன் பண்றதுன்னு தெரியல. இருந்தாலும் சம் பேரண்ட்ஸ் என்ன பண்றாங்க, தன்னுடைய குழந்தைக்கு நல்ல படிப்பை கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. அதை தான் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்க போறோம். அஸ்ய புத்திரஸ்ய, அந்த மகனுடைய, புத்திரஸ்ய சஷ்டி விபக்தி ஏகவச்சனம், அந்த குழந்தையுடைய பிதா அப்பா கிம் தபஹா தேபே. கிம், கிம் மீன்ஸ் வாட், தபஹா, தபஹா மீன்ஸ் ஹார்ட் ஒர்க், தேபே, தேபே மீன்ஸ் டிட், எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். இதி உக்திஹி, இதி உக்திஹி தத் கிருதஜ்ஞதா. அந்த அப்பாவுடைய கஷ்டத்தை மற்றவர்கள் சொல்லிதான் நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம யாரு, குழந்தைகள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறார், நீ நல்லா படிக்கணும்ப்பா, உங்க அப்பா கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறார், அப்படிலாம் நம்மள கிட்ட சொல்லுவா. அதை கேட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா படிக்கணும். அந்த படிப்பு தான் நம்ம அப்பாவுக்கு செய்யக்கூடிய கிருதஜ்ஞதா. நோ திஸ் கிருதஜ்ஞதா நாம தேங்க்ஃபுல். நம்மளுடைய அப்பாவுக்கு நாம எப்படி தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னா, பணம் சம்பாதித்து கொடுக்கறது மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஏர்னிங் த மணி. நம்ம நல்லா படிச்சு டிசிப்ளினா ஒபீடியண்டா இருந்தோம் அப்படின்னா நம்மளை மற்றவர்கள், பா இந்த குழந்தை நல்ல குழந்தைப்பா, அவ அப்பா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, நல்ல குழந்தைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் நாம நம்மளுடைய அப்பாவுக்கு செய்யக்கூடிய கிருதஜ்ஞதா, தேங்க்ஃபுல். சரியா? இப்போ அஸ்ய ஸ்லோகஸ்ய பாவார்த்தா ரொம்ப அழகா கொடுத்திருக்கா. பாவார்த்தம், பிதுஹு தாயித்வம் அஸ்தி யத் சஹா பால்யகாலே பாலானாம் கிருதே சிக்ஷாயாஹ பிரபந்தனம் குர்யாத். பாலானாம் ஸ்ரேஷ்ட விவகாரம் திருஷ்ட்வா இதர ஜனாஹ வதேயுஹு யத் ஏதாத்ருஷ சந்ததிம் பிராப்தும் அஸ்ய பிதா கீதృశம் தபஹா ஆச்சரித்தவான் இதி. இப்போ இந்த பாவார்த்தத்துடைய மீனிங் பார்க்கலாம். பிதுஹு, பித்ரு சப்தா, பிதுஹு தாயித்வம், தாயித்வம்னாக்க டியூட்டின்னு அர்த்தம், அப்பாவுடைய கடமை. அஸ்தி எது, வாட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஃபாதர் இஸ், சஹா ஹி பால்யகாலே, பாலானாம் கிருதே, ஃப்ரம் தி சைல்ட்ஹுட், பாலானாம் கிருதே சிக்ஷாயாஹ பிரபந்தனம் குர்யாத். சிக்ஷாயாஹ பிரபந்தனம், அதாவது குழந்தைக்கு எஜுகேஷன், சிக்ஷானா எஜுகேஷன் அர்த்தம். சிக்ஷாயாஹ பிரபந்தனம் குர்யாத், படிக்க வைக்கிறது. பாலானாம் சிரேஷ்ட விவகாரம் திருஷ்டுவா, பாலானாம் அந்த குழந்தையுடைய சிரேஷ்ட விவகாரம், சிரேஷ்ட விவகாரம்னா அந்த குழந்தையுடைய ஒரு குட் குவாலிட்டிஸ், குட் டிசிப்ளின், குட் பிஹேவியர், திருஷ்டுவா டு சி இதர ஜனாஹ, அதர்ஸ், வதேயுஹு டு சே, வதேத் வதேதாம் வதேயுஹு, வத் தாத்து. இந்த குழந்தையுடைய குட் பிஹேவியரை பார்த்து இதர ஜனாஹ வதேயுஹு, அதர்ஸ் ஆர் சேயிங், விச் மீன்ஸ் யத் ஏதாத்ருஷ சந்ததிம் பிராப்தும் அஸ்ய பிதா கீதృశம் தபஹா ஆச்சரித்தவான். இந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்காக, இப்படி ஒரு நல்ல பொசிஷன் வரத்துக்காக அஸ்ய பிதா, அந்த குழந்தையுடைய அப்பா கீதృశம் தபஹா ஆச்சரித்தவான், எப்படிப்பட்ட கஷ்டத்தை ஆச்சரித்தவான், டிட் ஏதாதிருஷ விவகாரா ஏவ, இப்படிப்பட்ட இந்த லைக் திஸ் ஸ்பீச், இந்த மற்றவர்கள் பேசுறாங்களே இந்த விவகாரம் ஸ்பீச் தான்
बालानां स्वपितरं प्रति कृतज्ञता. This is the thankful. ஏதாதர்ஷ விவகாரः एव. இப்படிப்பட்ட பேச்சு தான் பாலானாம் ஸ்வபிதரம் பதி, தன்னுடைய குழந்தையானது தன்னோட அப்பாவுக்கு செலுத்தக்கூடிய கிருத்தஜ்ஞதா, தேங்க்ஃபுல்னஸ். ஓகேவா? அழகா இங்கிலீஷ்ல மீனிங் கொடுத்துருக்கா. இட் இஸ் த டியூட்டி ஆஃப் த ஃபாதர் டு எஜுகேட் த சைல்ட் டியூரிங் சைல்ட்ஹுட். அப்பாவுடைய டியூட்டி என்னது? குழந்தைய படிக்க வைக்கிறது. How does the child repay this debt to their parents? By good behavior of the child. நல்ல பிஹேவியர்னால தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அப்பாவுக்கு திருப்பி டெபிட் பண்ண முடியும். Other should exclaim that the parents have done great tapas to beget such a child. Great tapas. கிரேட் தபஸ். தபஹானா இந்த இடத்துல நாம எப்படி எடுத்துக்கணும்? தவம்னா ஆக்சுவலா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா டு மெடிடேட். மெடிடேஷன் அப்படின்னா வெறும் கண்ணை மூடி உட்கார்றது இல்லை. நம்மளால ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார முடியுமா? முடியும். பட் ஆனா மைண்ட் எங்க இருக்கும்? எப்ப 11 நிமிஷம் ஆகும் கண்ணு திறக்கலாம். ஸோ திஸ் இஸ் நாட் ஏ மெடிடேஷன். தவம் பண்ண காட்டுக்கு போவாங்க ரிஷிகள்லாம். 1 வருடம் 10 வருடம் ஆஜீவனம் லைஃப் லாங் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இருப்பா. இட்ஸ் நாட் ஏ ஸ்மால் திங். ரொம்ப டஃப்பான விஷயம் இருக்கிறதுலே மெடிடேட் பண்றது தான். ஸோ தபஹான அங்க ஒரு அர்த்தம். இங்க தபஹா அப்படின்னாக்கா ஹார்ட் ஒர்க்னு எடுத்துக்கணும் நம்ம. புரியுறதா? ஸோ கஷ்டப்பட்டு ஃபாதர் ஆனவர் நம்மளை எஜுகேட், நம்மளை படிக்க வைக்கிறார். நாம அதுக்கு கூட கொடுக்கக்கூடிய தேங்க்ஃபுல் என்னது? குட் பிஹேவியர். நம்ம குட் பிஹேவியர்னு யார் சொல்லணும்? அதர்ஸ். டு தர் பேரண்ட்ஸ் பை குட் பிஹேவியர் ஆஃப் தி சைல்ட். அதர் ஷுட் எக்ஸ்கிளைம் தட் த பேரண்ட்ஸ் ஹவ் டன் கிரேட் தபஸ் டு பிகெட் சச் எ சைல்ட். இந்த குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு அவ அப்பா என்ன கஷ்டப்பட்டாரோ, இந்த குழந்தை இவ்வளவு நன்னா படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் தேங்க்ஃபுல், கிருத்தஜ்ஞதா. Are you understand, children? Good. So this is the first sloka of this lesson. Punaha aham. That sloka. Pita yachati putraya bhalye vidyadanam mahat. Pita अस्य किम तपः तेपे इत्युक्तिः तत् कृतज्ञता. Okay children, are you understand this sloka? Very good. Tomorrow we will continue the same topic. Okay. Shri Gurubhyo Namaha.